இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரேவதின்ற ரோல் பண்ணியிருக்கேன். ஷங்கர் தான் எனக்கு பேரா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா விவசாயத்தை பற்றின ஒரு ஃபிலிம். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நமக்கு விவசாயம் எவ்வளோ முக்கியம் அதை பற்றி ரொம்ப அழகாகவே வந்து சொல்லியிருக்காங்க வெற்றி செல்வன் சார். 5 சாங்ஸ் இருக்குது இந்த படத்தில். எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. நேசன் சாரோட மியூசிக்கில், வாலிதாசன் சார் லிரிக்ஸில் எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் எனக்கு ஒரு டூயட் சாங் வேறு இருக்குது. சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாகவும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். ஆதி பகவான் ப்ரொடக்ஷன் சார்பில் முதல் படம் தயாரிப்பு வேர்வை. கதை, திரைக்கதை, வசனம் ஏகே எழுதியிருப்பார் மிஸ்டர் வாலிதாசன். அதில் பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் மிஸ்டர் வெற்றி செல்வன் பண்ணியிருக்காரு. இசை மிஸ்டர் நேசன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டரை இன்ஸ்பெக்ட் கேரக்டராக பண்ணியிருக்கேன். வேர்வைன்றது எல்லாருக்கும் தெரியும். உழைச்சா தான் அந்த வேர்வைன்னு நேமை வைக்க முடியும். அந்த மாதிரி விவசாயம் ஃபுல்லாண்ட கதை, விவசாயம் சம்மந்தப்பட்டது. விவசாயத்துக்கு எந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொருத்தரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வியர்வை படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். 5 பாடல்களுக்கும் முத்தான வரிகளை தந்திருக்கிறார் பல்துறை வித்தகர் வாலிதாசன் ஐயா அவர்கள். அவருடைய வரிகள் இந்த 5 பாடல்களுக்கும் மிகவும் பக்கபலமாக அமைந்திருக்கிறது. 5 பாடல்களும் வேறு வேறு ஜோனில் இருக்குது. ஒரு பாடல் விவசாயத்தை பற்றின ஒரு பாடல், 2 பாடல்கள் காதலை பற்றின மையமாக கொண்ட 2 பாடல்கள், ஒரு பாடல் அம்மா சென்டிமெண்ட் சாங், ஒரு பாடல் மஜா பாடல். இந்த படத்தில் 2 ஹீரோ, அதில் நான் ஒரு ஹீரோவை பண்ணியிருக்கேன். இதில் வந்து வாலிதாசன் சார் வசனம், பாடல், கதை இது எல்லாமே வந்து அவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட இயக்குனர் திரு வெற்றி செல்வன் அவர்கள், திருக்குமரன் சார் அவர்கள் ஆதி பகவான் ப்ரொடக்ஷன் மூலமாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இது எனக்கு செகண்ட் ப்ராஜெக்ட். ஆல்ரெடி மஞ்சள் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய பேர் ஷங்கர் என்ற திரு. இந்த படத்தில் அரவிந்த் அப்படின்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கேன். படத்துடைய மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் நேசன். படத்தில் மொத்தம் 5 பாட்டு, 5 பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. சென்னை சரௌண்டிங்கில் தான் சுற்றி ஷூட் பண்ணியிருக்கோம். எதிர்பார்க்க மாட்டீங்க சென்னையில் இப்படிலாம் லொக்கேஷன்ஸ் இருக்கா அப்படின்ற அளவுக்கு வில்லேஜ் பேக்ட்ராப்லேயே ஷூட் பண்ணியிருக்கோம். படத்துக்கு பாடல்கள் எழுதி கதைவசனம் எழுதியிருக்காரு மிஸ்டர் வாலிதாசன். படத்துடைய ப்ரொடியூசர் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. படத்தில் 2 ஹீரோயின் சஞ்சனா அப்படின்றவங்க எனக்கு பேரா பண்ணியிருக்காங்க. படத்துடைய டைரக்டர் மிஸ்டர் வெற்றி செல்வன் ரொம்ப சின்சியராக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி சொசைட்டியில் நடக்கிற முக்கியமான இஷ்யூவை விவசாயத்தை பேஸ் பண்ணி தான் படத்துடைய கதை அமைஞ்சிருக்கு. ஆதிபகவான் ப்ரொடக்ஷன் சார்பாக என்னுடைய நண்பர் திருக்குமார் வியர்வை என்ற படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தின் கதை, வசனம், பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு கவிஞர் வாலிதாசன். பாடல்கள் எழுதியது மட்டும் இல்லாமல் ஒரு பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ கேரக்டரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு இசையமைத்திருக்காரு ஏஆர் நேசன். ஒளிப்பதிவு வந்து கேவி ராஜன் பண்ணியிருக்காரு. நடனம் வந்து இஎஸ் ராமு. சண்டை பயிற்சி நித்யா. இதில் வந்து கதாநாயகனாக அசோக்கு, சங்கர், கதாநாயகிகளாக யாழினி, சஞ்சனா இவங்க அறிமுகமாகிருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னா விவசாய கான்செப்ட்டு. விவசாயம் வந்து இன்றைக்கி எப்படி நலிஞ்சு கிடக்குதுன்றதை நாங்கள் 3 விதமாக எடுத்திருக்கிறோம். சரி, ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கலாம், ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்போ இந்த நேரத்தில் ஒரு கமர்ஷியலாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஏற்கனவே எந்த லைன் எடுத்தாலும் பின்னாடி ஏற்கனவே வந்த படம் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரி, இந்த கட் அவுட்டுங்கிற விஷயம் இன்றைக்கி இல்லாமல் போச்சு. இந்த பேக்ட்ராப்பாக வச்சு படம்லாங்கிறதுனால தான் திருநெல்வேலி என் வாழ்வியல் சம்மந்தப்பட்டதும் இருக்கிறதுனால அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நானும் அவரும் நண்பர்கள். அவருக்கு வந்து இப்போ இந்த கட் அவுட் வரையும் போது அந்த நாங்கள் கட் அவுட் வரைய கற்றுக்கிட்டோம். சிகாமணி அண்ணன் ஒருத்தர் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க சொல்லுவாங்க என்னென்னா, ஒரு ஏரியாவில் வந்து இப்போ ரஜினியும் வரைகிறாங்கன்னா அவங்க தான் பர்மனெண்ட்டாக எப்போ ரஜினியும் வரைவாங்க, கமல் சார் வரைவாங்க. அவங்க 2 பேருக்குமே 2 பேரையும் வரைய தெரியும். ஏன்னா அந்த நுணுக்கங்கள் வந்து அவங்க வரைஞ்சி அவங்களுக்கு அது ப்ராக்டிஸாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் தவிர அந்த படத்தில் வசனமாக பேசும்போது வந்து ரஜினிக்கும் கமலுக்கும் எகென்ஸ்டாக நாங்கள் 2 பேர் பேசுகிற மாதிரியோ, அவர் வந்து ரஜினி திட்டுற மாதிரியோ, நான் வந்து கமல் சாரை திட்டுற மாதிரியோ அந்த மாதிரியான வசனங்கள் எதுவுமே இல்லை. இந்த 2 நண்பர்களுக்குள்ள வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கும் அது மாதிரியான விஷயங்கள் தான் நான் சொல்லுவேன்.
எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட சஞ்சிதா ஷெட்டி. இன்றைக்கி என்கிட்ட மோதாத படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஐம் பேரிங் நடீசா அண்ட் ராஜாஜி பிளேஸ் மை பிரதர் கேரக்டர். அண்ட் அவர் கமல் சாரோட ஃபேன், நான் ரஜினி சாரோட ஃபேன் இந்த படத்தில். என்னோட கேரக்டர் நேம் வந்து இந்த படத்தில் மரகதம் ஷீஸ் அ டெய்லர். அது எல்லாமே எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபேமிலி ட்ராமா இருக்குது. அவரோட ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப், அவரோட ஃபைட்டு, அந்த மாதிரி இந்த கதை போகுது. சங்கர் நட்ராஜன் இஸ் மியூசிக் டைரக்டர். 5 சாங் இருக்குது. அந்த உன்னை பார்த்து, ராசாத்தி, பாயா பாயா, ஒரு டான்ஸ் நம்பர் எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு மூவி, அந்த எனக்கு மெலடி சாங் வந்து பாயா பாயா எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ கணேஷ் சந்தர் இஸ் சினிமாட்டோகிராஃபர். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட் டு அசோசியேட் வித் ஹீரோஸ் இன்டர்நேஷ்னல். அண்ட் தேங்க்ஸ் சாகா சார் அண்ட் சிதி. அண்ட் எஸ் மூவி கம் அவுட் ரியலி வெல். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டர் போய் படம் பாருங்க. ஒரு 1987 நடக்கிற ஒரு கதை தான். ஒரு கட் அவுட்டுங்கிற கல்ச்சர் வந்து இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அதை பேக்ட்ராப்பாக வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும்னு சொல்லி எழுதின ஸ்கிரிப்ட் தான் இது. இதில் ரஜினி ரசிகராக நட்டிசார் பண்ணியிருக்காங்க, கமல் ரசிகராக ராஜாஜி, அதுக்கப்புறம் 2 பேரா சஞ்சயா செட்டி மற்றும் பார்வதி நாயர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் கணேஷ் சந்திரா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. எடிட்டிங் அத்தியப்பன் சிவன், நடராஜன் சந்திரன் இசையமைப்பாளராக இருக்காரு. ஜாக்சன் துறை ஷூட்டிங் போயிட்டு இருக்க டைமில் மணி வந்து ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குங்க கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். சரி என்ன பேஸுங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது ஃபிஷ் பேஸ் பண்ணி ஒரு கதைங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயோ சார் இப்போ தான் நாயை வச்சு ஒரு படம், அப்புறம் பேயை வச்சு ஒரு படம், இப்போ திரும்ப மீன் வச்சு ஒரு படம், எல்லோரும் கலாய்ப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, நீங்கள் கதையை கேளுங்க, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நாய்கள் ஜாக்கிரதையோட தாக்கம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ ஒரு நாள் வந்து கதையை வந்து ரொம்ப டீட்டெயிலாக நரேட் பண்ணார். கேட்டப்பவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வீடுகளில் வளர்த்தக்கூடிய அந்த ஒரு அரவானாங்கிற அந்த வாஸ்து ஃபிஷ், அதாவது லக்கி ஃபிஷ் நிறைய பேர் நம்பக்கூடிய அந்த ஒரு மீனை பேஸ் பண்ணின ஒரு கதை. ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட இருக்குது, அவங்க லைஃப் எப்படி இருக்குது, அப்புறம் அந்த ஃபிஷ் வேறு யார்கிட்ட போகுது, அவங்க லைஃப் எப்படி மாறுதுங்கிற மாதிரி ஒரு ட்ராவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணணுங்கிற மாதிரி டிசைட் பண்ணேன். இன்றைக்கி வந்து கட்டப்பா கானம் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். ஸோ March 17 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட, முக்கியமாக குழந்தைங்களோட இந்த படம் தியேட்டரில் போய் பாருங்கள். நான் இந்த படத்தில் கலை இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இயக்குனர் மணிஷியன் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த படம் சினிமாட்டோகிராஃபி ஜீவா ஆனந்த் ரொம்ப அழகாக ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருப்பார். இந்த படம் எல்லாருக்குமே ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக நல்லா அமையும். கதை கேட்டப்போ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. புதுசான ஒரு ஜானராக இருந்துச்சு. எனக்கு நான் அதுக்கு முன்னாடி ஹியூமர் தான் காமெடிகள் நிறைய பண்ணியிருந்தோம். இந்த டார்க் ஹியூமர் ஜானரில் பண்ணல. அது இந்த படத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. இன்னொன்னே சொல்லணும், இந்த படத்தில் நான் பேசின முழு வசனத்துக்கும் காரணம் வந்து ராகேஷ் அப்புறம் சூர்யா. அவங்க தான் வந்து எழுதி கொடுத்தாங்க. ஏன்னா நான் சின்ன இன்புட் கூட இந்த படத்தில் போடல. இங்கேயே நான் சொல்லிடுறேன், இதை பதிவு பண்ணிக்கிறேன். மற்றபடி இந்த டீமில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என் கதாபாத்திரம் கண்டிப்பாக ரொம்ப அழகாக நிற்கும். ஆனந்த் ஐயா பற்றி சொல்லணும். ஆனந்த் ஐயா கூட ஒரு படம் பண்ணேன் நான். இந்த படத்தில் ஹீரோயின் எப்போதும் அழகாக காட்டணும், வில்லன் ரொம்ப அசிங்கமாக காட்டணும் முடிவு பண்ணி தான் பண்ணாங்க. அதனால் எப்போ காட்டினா அசிங்கமாக தான் காட்டுவார். அப்படின்னா சார், குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ March 17 ஸோ குழந்தைகளோட ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான ஒரு படமாக அது வந்திருக்கு. ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட். ப்ளீஸ் தேட்டரில் போய் பாருங்கள். புதுமையான முயற்சிகள், வித்தியாசமான முயற்சிகளுக்கு எப்பவுமே வரவேற்பு கொடுக்குற தமிழ் மக்கள் இதுக்கும் வரவேற்பு கொடுப்பீங்கன்ற எதிர்பார்ப்போடு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து சந்தோஷ் தயாநிதி. அவர் இனிமே இப்படி தான், மோ போன்ற படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட சாங் ஹே பெண்ணே அப்படின்ற ஒரு பாட்டு வந்து எஃப்எம் ஸ்டேஷனில், பல ஸ்டேஷன்ஸில் அமாங் டாப் 10 நல்ல பொசிஷன் வந்திருக்கு. இந்த படத்தில் நடித்த சாத்தன்யாவுக்கு நான் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 8 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு இந்த படத்தினுடைய கதை என்னன்னு கூட புரியாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே அந்த பொண்ணை பார்த்து கண் கலங்கி வெளியில் வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முழு முக்கிய காரணம் அந்த குழந்தையினுடைய பங்களிப்பு தான். நான் என்ன சொல்கிறேனோ அதை எனக்கு வந்து அழகாக வெளில கொடுத்தா. இந்த படத்தோட இயக்குனர் திரு மைக்கேல் சார் அவர்கள், இந்த படத்தை தயாரித்தது மிராக்கல் பிக்சர்ஸோட ஏஞ்சலினா டேவன்சி அவர்கள், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் எஸ்ஜே ஸ்டார் அவர்கள், கிஷோர் சார். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு படமாக வந்திருக்கு. இன்றைக்கி ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன, இது முழுக்க பெங்களூரில் எடுக்கப்பட்ட படம். பெங்களூரில் நடந்த உண்மை சம்பவம் இதை பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். இது ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில்
வந்து என் கேரக்டர் பேர் பூமி. வந்து சதீஷ் அங்கிள், அஜய் அங்கிள், பழனி அங்கிள், அபிநயா அக்கா, அப்புறம் வந்து கிஷோர் அங்கிள் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து சாங் வந்து ஷான் ஜெட்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் வந்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். திஸ் இஸ் மை டெபியூ ஃபிலிம். இந்த படத்துக்கு 3 சாங் இருக்குது. 3 சாங் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ஒன்று டியூட் வந்து அபேக்ஷா டெண்டேக்கர் அண்ட் தாம்சன் ஆண்ட்ரிஸ் பாடியிருக்கிறாங்க. இன்னொன்று செகண்ட் ஷான் ஜெசில் பாடியிருக்கிறாங்க. ஒன் மோர் சாங் நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். டைரக்டர் மைக்கேல் அருண் என்னோட பிரதர் அண்ட் கேமராமேன் ஸ்டார் என்னோட பிரதர். ஸோ ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணியிருக்கோம் இந்த படம். ப்ளஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கோ ப்ரொடியூசர்ஸ், என்னோட காலேஜ் மேட்ஸ், கேர்ள்ஸ், விமன்ஸாக சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஒரு விமன்ஸாக சேர்ந்து பண்ணும்போது ஒரு நல்ல கதை கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட மோட்டிவாக இருந்தது. சினிமா எங்களுக்கு புதுசு தான், ஆனால் பண்ணுற படம் ஒரு நல்ல கதை அம்சமாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த கதையை வந்து டைரக்டர் சொன்னதுனால இந்த படத்தை நாங்கள் டேக் ஓவர் பண்ண வேண்டியதாக இருந்தது. நல்ல கதை, படம் நல்லா வந்திருக்கு. ஆடியன்ஸ் கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தைங்களோடு வந்து இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் அந்த தாக்கம் உங்கள் மனசில் கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு கேட்ட உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி, வெரி சேலஞ்சிங் ஸ்கிரிப்ட். அது ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரியை கேட்ட உடனே எங்களுக்கு இதில் இறங்கி இதில் இன்வால்வ் ஆகணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதனால் ஐ ஜாயின்ட் அஸ் அ கோ ப்ரொடியூசர். இட்ஸ் அ வெரி நைஸ் ஸ்கிரிப்ட், வெரி ஆப்ட். இப்போது இந்த சொசைட்டியில் என்ன நடக்குதோ அதை வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். இந்த ஸ்டோரி, இந்த ஸ்டார் காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக தேட்டரில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்னால தான் இந்த படத்தை இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை ஆரம்பித்து இன்றைக்கி முடித்து இன்றைக்கி தேட்டருக்கு வந்திருக்கு படம். ஏன்னா பெங்களூரில் அந்த உண்மையான இன்சிடென்ட் வச்சு தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு அங்கீகாரம் பெற்றுச்சு. லைக் ஃப்ரம் த ப்ரீ ப்ரொடக்ஷன், இப்போ ப்ரொடக்ஷன், ஷூட்டிங் முடிச்சு, டப்பிங் முடிச்சு, ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இந்த படத்தை பற்றி எல்லோரும் பெருமையாக பேசிட்டே இருந்தாங்க. விழித்திரு என்னுடைய 2வது படம். விழித்திரு வர மார்ச் 17ஆம் தேதி உலகம் முழுக்க திரைக்கு வருது. இந்த படத்தில் கிருஷ்ணா, விதார்த், வெங்கட் பிரபு, தம்பி ராமையா, தன்ஷிகா, பேபி சாரா, அபிநயா, சுதாச்சந்திரன், எஸ்பிபி சரண், அப்புறமா வந்து டி ராஜேந்தர் வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை வந்து ஒரு இரவில் சென்னையுடைய சாலைகளில் ஒரு இரவில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஒரு 4 விதமான மனிதர்கள் வந்து 4 விதமான பின்னணியிலிருந்து, 4 விதமான சூழலிலிருந்து வந்து ஒரு புள்ளியில் இணையக்கூடிய ஒரு கதை வந்து. ஒரு செகண்ட் விட்டாலும் உங்களுக்கு படம் புரியாது. ஸோ அப்போ 2 hours யோசிச்சுப்பாங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். நான் படம் பார்த்துட்டு லைட்டாக மெசேஜ் வந்து கீழே வரணும், என்ன வச்சாச்சு அப்படின்னு வெங்கட் பிரபு கேட்பேன். ஸோ இட்ஸ் வெரி வெல் ரிட்டன், வெரி ஸ்ட்ராங் இன் ஸ்க்ரீன் பிளே. 2வது விஷயம் என்னென்னா, சீரியஸாக படம் எடுத்தால் ஓட மாட்டேங்கிறாங்க, காமெடியாக படம் எடுத்தால் மோக்கியாக இருக்குன்றாங்க. சார் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆக்ஷன் போர்ஷன்ஸ் இருக்குது, இதில் ரொமான்ஸ் இருக்குது, இதில் எமோஷன்ஸ் இருக்குது, இதில் காமெடியும் இருக்குது, அண்ட் இதில் வந்து சீரியஸ்னஸும் இருக்குது த்ரூ அவுட் த ஃபிலிம். ஸோ எனக்கு ஸ்க்ரீன் பிளே தான் ஹீரோ. இந்த படத்தில் ஹீரோ வந்து ஸ்க்ரீன் பிளே, ஹீரோயின் வந்து மில்டன் சார். என்ன ஒன்று, இதில் நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க, பக்கத்தில் இன்னொரு ஹீரோயினும் இருக்குது. அண்ட் எனக்கு மில்டன் சார் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாம் பண்டில் ஆஃப் எனர்ஜி இல்லை, அவர் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டார். ஷார்ட் முடிச்சோன்னே அடுத்த ஆக்சஸ் பண்ணி உட்காந்துருவார் ரெடி அப்படின்னு. ஸோ தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி. இதில் 2 ஆக்ஷன் ஹீரோயின் கூட இருக்காங்க, அவங்க சண்டை பயங்கரமாக போகிறாங்க. கபாலில் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நிறையா நல்ல சண்டை போட்டிருக்காங்க. மீரா கதிரவன் சாரோட 2வது படம். முதல்ல சார் எனக்கு கதை சொல்லும் போது என்னோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. இந்த கதை மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. இது முழுக்க இரவில் நடக்கிற ஒரு விஷயம், ஒரு நாள் இரவில் நடக்கிற ஒரு விஷயம். ரொம்ப சேலஞ்சிங். நைட் ஷூட் வந்து டெஃபினட்டாக வந்து பார்க்குற அளவுக்கு ஈஸி கிடையாது. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது நைட்டில் ஷூட் பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதில் மல்டி ஸ்டாரர், லைக் எவ்ரிபடி இஸ் தேர். லைக் கிருஷ்ணா, தம்பி ராமையா சார், வெங்கட் பிரபு, விதார்த், பேபி சார், அந்த மாதிரி நிறைய பெரிய பட்டாளமே இருக்காங்க இந்த ஃபிலிமில். அண்ட் அவங்கவுங்க கேரக்டர்ஸுக்கு ரொம்ப அழகாக ஆப்டாகி இருக்காங்க. விழித்திரு வந்து ஒரு அற்புதமான ஒரு படம்.
காரணம் மீரா கதிரனுடைய இது 2வது படம். அதை ரொம்ப பயங்கரமான உழைப்பு போட்டு அந்த படத்தை எடுத்திருக்காரு. மல்டி ஸ்டார் நடிச்சிருக்காங்க படத்தில் வந்து வெங்கட் பிரபு சார், கிருஷ்ணா விதாத், ராகுல் பாஸ்கரன், தம்பி ராமையா, தன்ஷிகா, வேவி சரண் ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில் இருக்காங்க. திரு விஜய் மில்டன் அப்புறம் சரண் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காங்க. பிரவீன் கேஎல் எடிட்டிங் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் மூவின்னு தான் சொல்லணும். காரணம் படம் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. இதில் ஒரு 7 சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கோம். 7 சாங்ஸுமே வந்து 7 மியூசிக் கம்போசர்ஸ் பாடியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே ட்ரை பண்ணேன். அண்டு இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து திரு டிஆர் சார் வந்து ஒரு சாங் எழுதி பாடி நடிச்சிருக்காரு. படம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற படத்தில் இந்த பாட்டு வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இவ்வளோ பெரிய மெட்ரோ சிட்டியில் வந்து ஒரு நாள் கான்செப்ட் முழுக்க வந்து சென்னையில் எடுக்கப்பட்ட படம். ஸோ வந்து அதர் லொக்கேஷன் நாங்கள் எங்கேயுமே போகலை. முழுமையாக ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா காலைல 6 மணி வரைக்கும் ஷூட்டிங் போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஒரு போராடி எடுக்கப்பட்ட ஒரு படம். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் படம் வந்திருக்குன்னா எனக்கு தெரியல. ஸோ ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் நீங்கள் தேட்டருக்கு போனீங்கனாலே தெரியும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு நைட் எஃபெக்ட் தான். ஒரு டே கூட அந்த படத்தில் பார்க்க முடியுமான்னா இருக்காது. ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் மத்தியில் இன்றைக்கி வந்து டைரக்டர் மீரா கதிரன் அவரும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் ப்ளஸ் டைரக்டர். ஸோ இந்த படத்துக்கு வந்து மிக பெரிய ஒரு போராடி எடுக்கப்பட்ட ஒரு படம். அதுக்கு முழுமையான காரணம் வந்து டைரக்டர் மீரா கதிரவனை தான் செய்கிறோம். படம் வந்து ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய கதை. அதுவும் 4 ட்ராக் சம்மந்தமாக 4 ட்ராக் இருக்கிற மாதிரி கதை. மேக்ஸிமம் லைவ் லொக்கேஷன்ஸ் எல்லாமே லைவ் லொக்கேஷன்ஸ், ரோடு அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ என்ன தான் எக்யூப்மெண்ட் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் கூட மேக்ஸிமம் ஆம்பியன்ஸ் லைட்டில் ஷூட் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல வந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான். ஆனால் வந்து மீரா கதிரவன் சார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ அதனால் நல்ல அவுட்புட் வந்திருக்கு. படம் வந்து மேக்ஸிமம் நைட் இருக்கனால ரொம்ப டார்க்காக இருக்குமோ நினைக்காதீங்க. ஏன்னா கலர்ஃபுல்லாக தான் ஷூட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு ட்ராக்குக்கும் ஒரு டோன் பண்ணணும்னு சொல்லிட்டு போஸ்ட்டில் ஒர்க் பண்ணி கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும்.